ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா, குரூப் டி ரீசனிங் மார்க் டெஸ்ட் 3 தான் ஃபைட்டர்ஸ் பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே மார்க் டெஸ்ட் 1, 2லாம் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபைட்டர்ஸ், பிகாஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ ரொம்ப உங்களுக்கு ஈஸியானதாகவும் இருக்கும், அல்ல அட் அ டைம் உங்களுடைய ரீசனிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் இந்த செட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் மட்டும் தான் உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா குரூப் டிக்கு படிக்கிறாங்க, இல்லை வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, லெட்ஸ் சால்வ் இட். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? ஸோ நாட் ட்ரூ பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போனா என்ன, தப்பான ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. அதுதான். ஓகேங்களா? ஸோ நான் டைரெக்டாக நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது, எக்ஸ் இங்கே இருக்குது, என் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் பாருங்கள், எக்ஸை பார்த்த மாதிரி தான் 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் எக்ஸை பார்த்த மாதிரி 2 பாயிண்ட் தான் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? தென் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஹெச் லெஸ் தென் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச் இங்கே இருக்குது, எக்ஸ் எங்கே பாருக்கு, எக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு நடுவுலேயே லெஸ் தென் சிம்பிள் வந்துருச்சு. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டாக தான் இருக்குது. தென் வி மூவ் ஆன் டு தேர்ட் ஆப்ஷன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கே கிரேட்டர் தென் எஃப்னு சொல்கிறாங்க. ஸோ கே எங்கே பாருக்கு, கே இங்கே இருக்குது, எஃப் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்திருக்கு. அப்போ தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டு தான். ஸோ விச் மீன்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபோர்த் ஆப்ஷன் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா செக் பண்ணலாம். என் கிரேட்டர் தென் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ என் எங்கே பாருக்கு, என் இங்கே இருக்குது, எக்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிளே வரல, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் தான் வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ராங்கு. அப்போனா ராங்கான ஆப்ஷன் தானே செலக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபோர்த்து தான் கரெக்ட் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய் நம்ம ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஜஸ்ட் ப்ளஸுக்கு பதிலாக டிவைட் சிம்பிள், மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, அண்டு இன்ட்டுக்கு பதிலாக மைனஸு, டிவைட் சிம்பிளுக்கு பதிலாக இன்ட்டு போட சொல்கிறாங்க. சிம்பிள், நத்திங் டு வரி. ஸோ 35 இருக்குது ஃபைட்டர்ஸ். 35 இன்ட்டுக்கு பதிலாக என்னப்பா போடணும், மைனஸ் பண்ணுமா? ஸோ மைனஸு 26. ஓகே. தென் ஆப்வியஸாக மைனஸுக்கு பதிலாக என்ன போட சொல்கிறாங்க, ப்ளஸ் போட சொல்கிறாங்க. தென் 4 டிவைடு 3, டிவைட் சிம்பிளுக்கு பதிலாக என்னப்பா போடணும், டிவைடுக்கு பதிலாக இன்ட்டு போட சொல்கிறாங்களா? யா. ஸோ 4 × 3. ஃபஸ்ட்டு இதோட முடிப்போம் நம்ம. இங்கே 12 வருது, இங்கே ஃபைட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 9 வருதா? எஸ், 9 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 21 வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 3 போட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல. ஸோ ப்ளஸ் சிம்பிளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் போடணும், டிவைட் சிம்பிள் போடணும். அப்போ டிவைட் போட்டுங்க. டிவைட் போட்டு இந்த மைனஸ் சிம்பிளுக்கு ப்ளஸ் போட சொல்கிறாங்க. அப்போ 3 + 4 7 வந்துடுது. அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்குது. தென் வெளியே என்ன இருக்குன்னு பாருங்கள், டிவைட் சிம்பிள் இருக்குது. டிவைட் சிம்பிள் நத்திங் பட்டு மல்டிப்ளை இன்ட்டு கடைசியாக இருக்குது 5. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 3 × 5 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 15 வருது. ஸோ 15 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் டேரெக்டாக என்ன சொல்கிறது, சயின்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது முடிங்க. பிகாஸ் போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம ப்ராக்கெட்லேருந்து முடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, இந்த ப்ராக்கெட்டை முடிங்க, அதுக்கப்புறம் இதை முடிங்க, அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதை முடிங்க. தென் நெக்ஸ்ட் ஓவராலாக இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக டிவைட் சிம்பிளுக்கு இன்ட்டு போட்டு 5 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். தென் வி மூவ் ஆன் டு தேர்ட் கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதை என்ன பண்ணுறாங்க, நடுவில் இருக்கிற நம்பர் பெருசாக இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 நம்பர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம். 11 × 7 டைம்ஸ் பண்ணால் 77 வருது ஃபைட்டர்ஸ். 77க்கும் 154க்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு பாருங்கள். 2 டைம்ஸ் தான். நமக்கு பார்த்தாலே தெரியுது, 154 வருது. ஸோ இந்த சேம் வே இதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். 6 × 15 பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன வருது. இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் 2 டைம் பண்ணலாம். அப்படின்னா டேரெக்டாக இப்போ 2 டைம் பண்ணிங்கன்னா இங்கே 30. ஸோ 30 × 6 போடுங்க, 180. ஓகேங்களா? ஸோ 180 இருக்குது. சூப்பர், புரியுன்னு நினைக்கிறேன். இந்த சேமே ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ இங்கே இந்த 5க்கு 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், 10 வந்துடும். அப்போ 25 × 10 போடுங்க, என்ன வருது, 250. பட் இங்கே 375 இருக்குது. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு தான். தென் வி மூவ் டு செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன்லையும் 10ஆல் மிச்சம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, 10 வந்துடும். ஸோ 10 16 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 600. பட் இங்கே 20 தான் கொடுத்துருக்காங்க. இப்போவே தப்பு தான் அது. தென் இந்த ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். தேர்ட் ஆப்ஷனில் 15 12 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 30 வரும். இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணுங்கள், 90 வருது.
ஸோ அப்போ ஃபைடர்ஸ் ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி தான் 2 நம்பர் பெருக்கிறோம், அப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், ஆன்சர் ஈஸியாக வந்துடுது. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் லாஜிக் தான் ஃபைடர்ஸ் கொடுத்துருக்காங்க, நத்திங் டு வரி. இந்த 4th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுதுன்னு பாருங்கள் ஃபைடர்ஸ். எப்படின்னு பார்த்துடலாமா? லெட்ஸ் see it. If all the numbers are dropped from the series, which of the following will be the 7th from the right hand? ஸோ ஃபைடர்ஸ் அப்போ எல்லா நம்பரும் இதில் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் எல்லாமே எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ரைட் சைட்லேருந்து பாருங்க ஃபைடர்ஸ், அப்படியே ஜஸ்ட் கவுண்ட் பண்ணிட்டே வருங்க. 7th பிளேஸ் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். P வந்து 1, நம்பரை விட்டுருங்க. A 2, B 3, S 4, தென் இந்த 8 1 விட்டுருங்க. ஹேஷ்டேக் 5 தானே? எஸ், யா. தென் H வந்து 6, 7th பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா அடுத்த ரேட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. இவ்வளோ தான் ஃபைடர்ஸ், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் எல்லாத்தையும் எழுதி போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் அதிகமாகும். எவ்வளோ ஷார்ட்டாக ஆன்சர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தட் வில் ஹெல்ப் யூ டு கெட் அ ஆன்சர் குயிக்லி. ஸோ ஃபைடர்ஸ் அப்போ இந்த கொஷின் பாருங்கள், 5th கொஷின். ஜஸ்ட் சைன் வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க. 40 டிவைடு, டிக்கு பதில் என்ன போடுறாங்க? டிவைட் சிம்பிளா? எஸ், 2. தென் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் 3 போட்டாச்சு. தென் பிக்கு மைனஸ் ஆஃப் ஃபைடர்ஸ் இல்லை, இன்ட்டு இருக்குது 8. சிக்கு ஆப்வியஸாக மைனஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 24. தென் இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 19 வருது. தென் ஆப்வியஸாக இதை கேன்சல் பண்ணுங்கள், வி கெட் 20. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 39. ஸோ 39 இருக்கா பாருங்கள் ஃபைடர்ஸ். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஷின். தென் வி மூவ் டு 6th கொஷின். ஸோ ஃபைடர்ஸ் அப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் எடுத்துடலாம், இல்லை இங்கேருந்து ஆட் பண்ணிட்டு இங்கேருந்து ஆட் பண்ணிட்டு போகலாமா? ஓகே. 56லேருந்து 64, ஏன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, பார்த்தாலே தெரியுது. ஸோ ஆட் பண்ணுங்கள் ஃபைடர்ஸ், என்ன வருது? ஒரு 8 ஆட் பண்ணுறாங்களா? எஸ். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் 10 ஆட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு 12, எஸ். தென் ஆப்வியஸாக நெக்ஸ்ட்டு 14 தான் ஃபைடர்ஸ் இருக்கும். 86 ஒரு 14 ஆட் பண்ணுங்கள், வி கெட் 100. ஸோ 100 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைடர்ஸ் கேட்டிருக்காங்க, நத்திங் டு வரி. தென் வி மூவ் டு 7th கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஹவு மெனி வவல்ஸ் ஈச் ஆஃப் த விச் இஸ் இமிடியட்லி ப்ரெசிடென்ட்னா அதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? என்ன வருது? கான்சனன்ட் வருது. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இமிடியட்லி ஃபாலோடு பை அனதர் கான்சனன்ட். ஸோ ஆனால் ஃபாலோட்னா நெக்ஸ்ட்டு அதுலேயும் கான்சனன்ட். ஸோ ஃபைடர்ஸ் அப்போ இந்த பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்கள். கான்சனன்ட், வவுல், கான்சனன்ட் எத்தனை பேர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கவுண்ட் பண்ணுவோமா? கான்சனன்ட், வவுல், கான்சனன்ட். இங்கே பாருங்கள், YUN ஒரு பேர் கிடச்சிருக்கு. தென் ஃபைடர்ஸ் வேறு எங்கன்னா இருக்கான்னு உங்களுக்கு பாருங்கள். CED 2 பேர் கிடச்சிருக்கு. தென் DAW 3வது பேர். தென் ஃபைடர்ஸ் VUN, ஓகேங்களா? இது ஒரு பேர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் JOK, இது ஒரு பேர். தென் LEC, ஓகேங்களா? ஸோ ஃபைடர்ஸ் அப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 6 பேர் எனக்கு கிடச்சிருக்கு. வேறு எதனா வருமான சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இது வரல எனக்கு 6 தான் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் எதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான், நத்திங் டு டிஃபிகல்ட்டி லெவல் எதுவும் இல்லை இதில். ஓகேங்களா? தென் 8th கொஷின் ஃபைடர்ஸ். இதில் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் கொடுத்துட்றாங்க. எந்த 2 நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன வருதோ அது கேட்குறாங்க. ஸோ 4, 6 இன்டர்சேஞ்ச் ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணுறங்க 6 இன்டர்சேஞ்ச் பண்ணால் அதுக்கு டிவைட் ஆகுதா கரெக்டான்ட்டு. ஸோ ஆகும் தான் நினைக்கிறேன். 10 டிவைட் பை 4க்கு பதிலாக 6 எஸ் 6 இன்ட்டு 4. ஸோ ஃபைடர்ஸ் இங்கே 3 வருதா கீழே? ஸோ 3 வந்து இங்கே டிவைட் ஆகாதுல்ல. ஸோ நோ, 6க்கு பதிலாக தான் 4 போட்டு வரோம்னா, சாரி, இங்கே 4 இங்கே 6, யா. ஸோ இப்போ இங்கே கரெக்டாக தான் இருக்கும். இங்கே 5 வந்துடுது, இங்கே 3 வருது, ஆட்டோமேட்டிக்காக 15. தென் ப்ளஸ்ஸு ஒரு 14. அதுக்கப்புறமேட்டு ஃபைடர்ஸ் என்ன வருது? -24, எஸ், ஈக்குவல் டு 30. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணல உங்களுக்கு 29. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 5 தான் வருது, பட் இங்கே 30 வருது. ஸோ ஃபைடர்ஸ் அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு தான். ஓகேங்களா? எனக்கு புரிஞ்சிருச்சு. தென் வி மூவ் டு செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள், 10க்கு பதிலாக 6 போட சொல்கிறாங்க. 6க்கு பதிலாக 10 போட சொல்கிறாங்க இன்ட்டு 4. ஸோ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா கீழே 5 வருது. ஸோ 5 வந்து எப்படி நீங்கள் போக வைக்க முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இதுவும் தப்பு தான். தென் வி மூவ் டு தேர்ட் ஆப்ஷன். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃபைடர்ஸ். 10 இருக்குது, டிவைட் பை 6 இன்ட்டு 4. இது அப்படியே போட்டிங்கன்னா கூட கீழே 3 வருது. ஸோ இந்த 3யை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுவும் தப்பு தான். ஸோ ஆப்வியஸ்லி 4th ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர். என்ன பிரவீன் செக் பண்ணாமே சொல்கிறேன்னா, செக் பண்ண தேவையில்லை, பட் ஸ்டில் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டு தப்பு இல்லை. ஸோ 10க்கு பதிலாக 30 போடுறோமா? எஸ். தென் டிவைட் பை 6 இன்ட்டு 4, தென் ப்ளஸ் 14 -24 இஸ் ஈக்குவல் டு 10.
ஓகேங்களா, சூப்பர். இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்திங்கனாவே உங்களுக்கு -10 தான் வருது. தென் 5 டேஸ் இங்கே ஆப்வியஸாக இது கேன்சல் பண்ணுங்கள். 5 இருக்குது, 5 4 20. ஸோ 20லேருந்து 10 மைனஸ் பண்ணுங்கள், 10. இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது 10 தான். ஸோ 10 இஸ் ஈக்குவல் டு 10, விச் மீன்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டாக வந்திருக்கு. தென் வி மூவ் டு 9th கொஸ்டின். ஸோ விட் இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இஃப் த வேர்டு டிஸ்கவுண்ட் ஆல் லெட்டர்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேங்களா, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் சைடு. ஓகே, தென் த பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி லெட்டர்ஸ் வில் பி ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஸோ விட் அப்போ இதை எழுதிங்க ஃபஸ்ட்டு. DISCOUNT. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டிஸ்கவுண்ட் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எந்த லெட்டர் வரும்னு பாருங்கள். C வரும், நெக்ஸ்ட்டு D வரும், நெக்ஸ்ட் ஃபைடேஸ் என்ன வரும் பாருங்கள். I வருமா? எஸ், I வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? அதுக்கப்புறம் N தான் வரணுமா? எஸ், N வரும். அதுக்கப்புறம் O வருது. தென் வேறு என்னப்பா வருது? N, Oக்கு அப்புறம் T தான் போடணுமா? எஸ் வருது, TU. ஓகேங்களா, இதுதான். ஸோ ஃபைடஸ் அப்போ எத்தனை மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேட்ச் ஆகலை, இதுலேயும் ஆகலை, எதுலையுமே ஆகலை. இந்த O மட்டும் தான் ஃபைடஸ் மேட்ச் ஆகுது, வேறு எதுவுமே ஆகலை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபோர்த் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா, பிகாஸ் O மட்டும் தான் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஈஸி கொஷின். அண்ட் வி மூவ் டு 10th கொஷின். ஓகேங்களா, ஸோ ஃபைடஸ் அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். விக்கும் எஸ்க்கும் பாருங்கள் ஃபைடஸ். வி நத்திங் பட் 22, எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19. ஸோ -3 பண்ணுறாங்க, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது ஆப்வியஸாக. தென் ஃபைடஸ் H வந்து பாருங்கள் 8 அண்ட் E வந்து 5. ஸோ ஆப்வியஸாக -3 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எஸ்லேருந்து -3 பண்ணுங்கள் ஃபைடஸ். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19. ஸோ -3 பண்ணுங்கள், வி கெட் 16. 16 நத்திங் பட் P. ஸோ பியில் வர மாதிரி பாருங்கள், ஒரே ஆப்ஷன் தான் ஃபைடஸ் கொடுத்துருக்காங்க. வாட் ஸோ இந்த மாரிலாம் ரொம்ப ஈஸியாலாம் கேட்கக்கூடாதுப்பா. இவ்வளோ ஈஸியாக ஒரு கொஷினை கேட்பீங்க. வெரி சிம்பிள் ஃபைடஸ், அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பிகாஸ் P வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ வி டேரக்ட்லி மூவ் டு 11th கொஷின். ஓகேங்களா, சூப்பர். ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃபைடஸ். அமித் டோல் டு ஸ்வேதா டு ரீச் அவர் அப்பார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அப்பார்ட்மெண்ட் அவங்க போய் சேரணும். யுவர் மாம் மஸ்ட் வாக் 500 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஃப்ரம் த ரெஸ்டாரண்ட். ஸோ அவங்க ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்லேருந்து அப்பார்ட்மெண்ட் போகணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இது ஆறுன்னு போட்டுங்க. 560 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். 560 ஈஸ்ட் நோக்கி வந்தாச்சு. தென் ஃபைடஸ் என்ன பண்ணுறாங்க. ஷி மஸ்ட் டேக் அ ரைட் டிசிஷன், ரைட் டேர்ன். ரைட் டேர்னா இந்த டைரெக்ஷனு. அண்டு கோஸ் 543 மீட்டர். ஓகே, தென் ஷி மஸ்ட் டேக் அனதர் ரைட் டேர்னு. ரைட் டேர்னா ஃபைடஸ் எது வரும்? இந்த டைரெக்ஷன். ஓகேங்களா, அண்ட் வாக்ஸ் 560 மீட்டர் அகெயின். ஸோ 560 மீட்டர்னா கரெக்டாக இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வருது. 560 மீட்டர். தென் வாட் ஷி டூ? ஃபைனலாக ஷி டேக் அகெயின் ரைட் டேர்னு இந்த டைரெக்ஷனு. அண்ட் வாக்ஸ் 120 மீட்டர். ஸோ ஃபைடஸ் இது உள்ள போயிட்டு 120 மீட்டர் உள்ள தான் போயிருக்காங்க. ஓகே, தென் கொஸ்டின் என்னப்பா. ஹவு ஃபார் அண்ட் இன் விச் டிரெக்ஷன் இஸ் அப்பார்ட்மெண்ட். இங்கே இது அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஃப்ரம் த ரெஸ்டாரண்ட். ஸோ ரெஸ்டாரண்ட்லேருந்து அப்பார்ட்மெண்ட் எந்த டைரெக்ஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். ரெஸ்டாரண்ட்லேருந்து அப்பார்ட்மெண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா சவுத் நோக்கி இருக்குது. ஸோ சவுத் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் வருது. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு நம்பர் தெரியணும். அப்போ இந்த 543 இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து 120 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 120 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக ஒரு 3 வருது. தென் 2 வருது அண்டு 4. ஸோ 423 வருது ஃபைடஸ். அப்படி 423 வர மாதிரி சவுத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. எஸ், 11. ஓகேங்களா, ஸோ ஈஸியான கொஷின் தான் ஃபைடஸ். வி மூவ் டு 12th கொஷின். இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃபைடஸ். 2 4 6 8 people sitting in a square table facing the center of the table. ஓகேங்களா, some of them sitting in corners while some of them sitting in a சென்டர், எக்ஸாக்ட்லி சென்டர். ஸோ ஃபைடஸ் அப்போ ஒரு ஸ்கொயர் டேபிள் போட்டுக்கிறோம். 4 பேர் வந்து சென்டரில் இருக்காங்க, 4 பேர் கார்னரில் இருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் கொஷின். இப்போ நமக்கு டேரெக்டாக நம்ம பாயிண்ட்ஸில் ரீட் பண்ணி ஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ ரீட் பண்ணலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி எஸ் போயிடுச்சா? ஓகே, லீவ் இட். ஸ்கொயர் டேபிள் தானே? எஸ், ஸ்கொயர் டேபிள். ஸோ ஃபைடஸ் இப்போ நம்ம டேரெக்டாக பாயிண்ட் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹெச் பற்றி கேட்டுருக்காங்க. ஹெச் சிட்டிங் அட் எனி ஒன் ஆஃப் த சைடு. ஓகேங்களா, இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு சி. ஸோ நம்ம ஹெச் இங்கே போட்டுக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டாக தான் சி இருக்குன்றாருங்க. ஸோ ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே தான் வரும். அப்போ இங்கே தான் சி இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஹெச் வந்து எங்கேயோ ஒரு இடத்த போட சொல்லிட்டாங்க, நான் இந்த கார்னரில் போட்டேன். ஓகேங்களா, தென் ஜி இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஹெச்.
ஜி இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஹெச். அப்போ ஜி வந்து இங்கே வருமா? பிகாஸ் ஹெச்சுக்கு ரைட் சைட்னா இந்த டைரக்ஷன் தான். பிகாஸ் எல்லாருமே இன்சைட் பார்த்தா மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் ஃபைட்டர்ஸ் நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. அண்டு செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. ஸோ லெஃப்ட் சைடில் தான் ஜி இருக்குது கரெக்டாக, அதுவும் பிரச்சனை இல்லை. தென் இ பற்றி பேசுகிறாங்க ஃபைட்டர்ஸ். இ இஸ் சிட்டிங் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஜி. ஸோ இ வந்து ஆப்போசிட் ஆஃப் ஜின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம போட்டாச்சு. தென் வேறு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பியை பற்றி பேசுகிறாங்க. பி சிட்டிங் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஹெச். ஸோ ஃபைட்டர்ஸ் ஹெச்சுக்கு ரைட் சைட்னா இந்த டைரக்ஷன் தான். அப்போது 1 2 3 அப்போது இந்த பி வருது. ஓகேங்களா? ஸோ பியோட பொசிஷனை நம்ம போட்டாச்சு. தென் அண்ட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஏன்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்போ கரெக்டாக ஏ தான், இதுக்கு ஆப்போசிட்டாக ஏ இருக்குன்ட்டாங்க. ஏயோட பொசிஷனும் போட்டாச்சு. எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பொறுமையாக சிம்பிளாக சொல்லி தந்துட்டுருக்கேன். தென் வி மூவ் டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. போத் ஜி அண்ட் ஹெச் ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் டி. அதாவது ஜியும் ஹெச்சும் இமிடியேட் நெய்பர் ஆஃப் டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டி இங்கே போட்டாச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் எஃப்ஆ? எஃப்ஓ பற்றி பேசுகிறாங்க. ஸோ எஃப்க்கு வந்து இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் வந்து என்ன சொல்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபில் பண்ணுமா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இடம் காலியாக இருக்குது. இதில் என்ன வரும்னு பாருங்கள். ஏ போட்டாச்சு, பி சி, ஜி போட்டாச்சு, சி போட்டாச்சு, வேறு என்னப்பா மிக்ஸ் பண்ணிட்டோம்? எஃப் மிஸ் பண்ணிட்டோமா? ஸோ இங்கே தான் எஃப் போட்டோம். ஸோ எஃப் பற்றி தான் பேசுகிறோம் ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரீட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். எஃப் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆஃப் டி. கரெக்டாக தான் இருக்குது. அப்போது ஒன்று கரெக்டாக இருக்குது, அது பிரச்சனை இல்லை, நம்ம தப்பாக தான் தேவை. தென் வி மூவ் டு செகண்ட் ஆப்ஷன். பி இஸ் சிட்டிங் டு எஃப்ஸ் செகண்ட் லெஃப்ட்டு. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு லெஃப்ட் சைடு இது தான். ஸோ 1 2 கரெக்டாக தான் இருக்குது. அப்போது செகண்டும் கரெக்டாக இருக்குது, அது பிரச்சனை இல்லை. தென் மூவ் டு தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இ அண்டு சி. இ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சி இருக்குது. அண்டு ஆர் எஃப் இஸ் இமிடியேட் நெய்பர். கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் தப்பாக இருக்கும். அப்போ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணவே இல்லையானா செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹெச் சிட்டிங் எஃப்ஸ் தேர்ட் லெஃப்ட்டு. ரைட்டில் தான் ஆக்சுவலி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாரு லெஃப்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எஃப்க்கு ரைட் சைடு பாருங்கள். ரைட் சைடில் தான் வந்து ஹெச் இருக்குது. அதனால் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா? சூப்பர். தென் வி மூவ் டு 13th கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதில் என்ன பண்ணலாம்? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். அப்புறமேட்டு என்னென்னா இந்த 2 அசம்ஷனில் வந்து எது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சூப்பர். Research has suggested that regular physical activity not only reduces the changes of the physical illness but also of a mental illness. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரிசர்ச் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதில் பற்றினா நீங்கள் ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டியாக இருக்கீங்க, இல்லை எக்ஸசைஸ்லாம் நிறைய பண்ணுறீங்க, இல்லை ரன்னிங் போகிறீங்க, ஃபிசிக்கலாக இருக்கீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஃபிசிக்கல் என்ன சொல்கிறது இல்னஸை மட்டும் க்யூர் பண்ணால் தான் உங்கள் மென்டல் இல்னஸையும் க்யூர் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அசம்ஷனுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் அசம்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். த மெடிசின்ஸ் ஃபார் மென்டல் இல்னஸ் வுட் ஒர்க் ஃபாஸ்டர் இஃப் த பேஷண்ட் ஆல்சோ எக்ஸசைஸ் டெய்லி. ஸோ அந்த மெடிசின் ஒர்க் ஆகுது, எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணான்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போ இந்த அசம்ஷன் வந்து தப்பு தான். ஓகேங்களா? ஸோ சொல்லாத இங்கே சொல்லியிருக்காங்களே, அப்போ ஆப்வியஸாக தப்பு தான். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் அசம்ஷன் ரீட் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் பெட் ரிட்டன்னா படுக்கையாக இருக்குது, படுத்த படுக்கை. ஓகேங்களா? ஹாவ் ஏ கிரேட்டர் சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் சம் மென்டல் இல்னஸ் ஆஸ் கம்பேர்ட் டு தோஸ் ஹூ ஆர் நாட் எ பெட் ரிட்டன். ஓகேங்களா? அதாவது படுத்த படுக்கையாக இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு வந்து மென்டல் இல்னஸ் வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது கம்பேர்ட் டு அதான் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. அது ஆப்வியஸாக இது கரெக்டாக தான் இருக்குது. பிகாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னதே தான் இவங்க இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்லி அசம்ஷன் 2 ஃபாலோ எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. எஸ் 13. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் டு 14th கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன பண்ணலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டேரெக்டாக கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். ஹவு மெனி சச் பாய்ஸ் எங்கே இருக்காங்க? இங்கே கரெக்டாக ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஆர் தோ ஹூ ப்ளே பேட்மிண்டன். ஸோ பேட்மிண்டன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? அண்டு நாட் டென்னிஸ். ஸோ டென்னிஸ் அதில் வரக்கூடாது. ஸோ அப்போ இது ஃபுல்லாக வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் 2 காமனாக வருது? 11 தான் வருது. ஸோ 11 இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் டு 15th கொஸ்டின். அகெயின் ஒரு நம்பர் அனாலஜி கொஸ்டின். என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் மந்த்லி தானே, 3 × 6 பண்ணுங்கள், 18 வந்திருக்கு. ஸோ இந்த சேமே கீயை செட்டும் பாருங்கள்.
15 into 30 ஸோ 3 டைம் பண்ண கூட 450 அண்டு 450 வந்துருச்சு. ஸோ ஃபைட்டர்ஸ் ஜஸ்ட் மந்த்லியே தான் ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கங்க, 1 into 2 பண்ணுங்க, 2 தான். ஓகேங்களா? ஸோ 2 தான் ஆப்வியஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஈஸி, ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ ஈஸியாகடா கேட்பீங்க ஒரு எக்ஸாமுக்கு? ஓகே, தென் வி மூவ் டு 16th கொஷின். ஓகேங்களா? ஸோ 6% ட்ராவல்டு இன் டிஃப்ரெண்ட் மந்த்ஸ். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி மந்த்து டேஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா எது ஃபஸ்ட்டு நடக்குதோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போனா வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நம்ம போகிறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த ஈவெண்ட் நடக்குதோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு, லாஸ்ட் ஈவெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிப்போம். எத்தனை பொசிஷன் இருக்காங்க, எத்தனை மந்த்னு கவுண்ட் பண்ணிட்டீங்களா? 6 பீப்புள்னு சொல்லிட்டாங்களா? அப்போ மந்த்து ஃபஸ்ட்டு அப்படியே ரெகுலர் எழுதுங்க. ஜான்வரி ஃபஸ்ட்டு, தென் என்ன ஃபைட்டர்ஸ் வருது, பிப்ரவரி வருது, அதுக்கப்புறம் என்ன வருது, மார்ச் இருக்கா? எஸ், மார்ச்சும் இருக்குது. அப்புறம் ஜூலை, தென் செப்டம்பர், தென் டிசம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம பொசிஷனை ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணால் ஆன்சர் கிடச்சிருது. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதுங்க ஃபைட்டர்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஃபஸ்ட்டு நடக்கிற ஈவெண்ட்டை வந்து ரைட் சைடில் போட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு ஆர்டராக போடுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது. நான் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணுவேன், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யூ ட்ராவல்டு இன் செப்டம்பர். ஸோ யூ வந்து செப்டம்பரில் ட்ராவல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டாங்க, ஃபில் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஒன்லி 1% ட்ராவல்டு பிட்வீன் யூ அண்டு கியூ. சின்ஸ் யூக்கு லெஃப்ட் சைடில் ஒரே ஒருத்தர் தான் வராங்க, அப்போ நீங்கள் ரைட் சைடு தான் போய் ஆகணும். அப்போ யூக்கும் கியூக்கும் நடுவில் ஒருத்தர், அது வந்து அந்த ஜூலை மந்தில் ட்ராவல் பண்ணுறவர், அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? தென் நோ ஒன் ட்ராவல்டு பிட்வீன் பி அண்ட் எஸ். ஸோ விடஸ் பிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் யாருமே ட்ராவல் பண்ணலையா, அப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா நெக்ஸ்ட் மந்த்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியுது. தென் எஸ் ட்ராவல்டு எ மந்த் ஆஃப்டர் பி, அதாவது ஃபஸ்ட்டு பி ட்ராவல் பண்ணிட்டாரு, அப்புறம் எஸ் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா உட்கார மாதிரி எந்த பொசிஷன் ஃபைட்டர்ஸ் காலியாக இருக்குது நம்மளுக்கு பாருங்கள், ஜனவரி பிப்ரவரியில் மட்டும்தான் காலியாக இருக்குது. அப்போ இங்கே எஸ், இங்கே பி. ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சூப்பரான கொஷின், அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். தென் மோர் தென் 2% ட்ராவல்டு பிட்வீன் எஸ் அண்ட் டி. ஸோ எஸ்ஸுக்கும் டிக்கும் நடுவில் 2 பேருக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்வியஸாக டிசம்பரில் தான் டி ட்ராவல் பண்ணியிருக்கணும். பிகாஸ் இங்கே எஸ் இருக்குது, இங்கே டி இருக்குது, நடுவில் 3 பேர் வர மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்டும் ஃபில் ஆகிடுச்சு. ஜூலையில் மட்டும் ரிமைனிங் யார் பா இருக்குது, கியூ போட்டாச்சு, எஸ் போட்டாச்சு, டி போட்டாச்சு, வேறு என்ன மிஸ் பண்ணிட்டோம், ஆர் தான் மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆரையும் போட்டாச்சு. தென் ஹூ அமாங் தெம் ட்ராவல்ட் இன் மார்ச். மார்ச்சில் வந்து யார் ட்ராவல் பண்ணியிருக்குது, கியூ தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா? சூப்பர். தென் வி மூவ் டு 17th கொஷின். ஸோ விடஸ் இங்கே பாருங்கள், இன்னும் குவாலிட்டி கொஷின், எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஜி கொடுத்துருக்காங்களா, ஜி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம். ஸோ நெக்ஸ்ட் எம் எங்கே இருக்குது, 5th ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. எம் லெஸ் தென் ஓ. தென் ஓ எங்கே இருக்குன்னு பாருங்கள், 2nd ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, லெஸ் தென் கே. ஓகேங்களா? தென் கே பற்றி எங்கே பேசுகிறாங்கன்னு பாருங்கள், 3rd ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, கே லெஸ் தென் ஹெச். சூப்பர். தென் வேறு ஃபைட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 6th ஸ்டேட்மெண்ட்டா, யா எஃப் பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ போட்டாச்சு ஃபைட்டர்ஸ், அவ்வளோதான். ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம். அதாவது ஃபைட்டர்ஸ் ஜி சின்னதாக இருக்குது, எஃப் விடன்னு சொல்கிறாங்க. ஜி சின்னதாகப்பா இருக்குது, ஜி இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே ஆப்போசிட் சைன்ஸாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனே தப்பு தான். தென் வி மூவ் டு செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், செகண்ட் கன்க்ளூஷன், யா. ஸோ கியூ பெருசாக இருக்குது, எம்ஐ விடன்னு சொல்கிறாங்க. கியூ எங்கேப்பா இருக்குது, ஓ கியூ இன்னொரு பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? ஓகே. ஸோ விடஸ் இங்கே பார் போட்டு கியூ போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டுனாலும் ஒன்று தான், பார்னாலும் ஒன்று தான். ஸோ மேலே கியூ இருக்குதுன்னு எழுதிப்போம். ஓகே, கியூ பெருசாக இருக்குது, எம் விடன்னு சொல்கிறாங்க. கியூ பெருசாக இருக்குது, ஆமாம். பாருங்கள், எம் இங்கே இருக்குது, கியூ இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே கியூ பார்த்த மாதிரி தான் 2 பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் கியூ பார்த்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்குது. அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் தான். தென் வி மூவ் டு 3rd கன்க்ளூஷன். ஓ பெருசாக இருக்குது, கியூ விடன்னு சொல்கிறாங்க. ஓ பெருசாக இருக்குது, கியூ விட இல்லை, கியூ தான் பெருசாக இருக்குது. ஓகேங்களா? பிகாஸ் பாருங்கள் எல்லாமே லெஸ் தென் சிம்பிள் கியூவை பார்த்த மாதிரி தான் இருக்குது. அப்போ 3rd தப்பு தான். இந்த 4th கன்க்ளூஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த 2nd இந்த 4th சேம் தான். பார்த்தீங்கன்னா இதுலேயும் கியூ தான் பெருசாக இருக்குது, இதுலேயும் கியூ தான் பெருசாக இருக்குது, எம் சிந்தா இருக்குது, எம் சிந்தா இருக்குது. அப்போ இதை நீ செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இதுவும் கரெக்டாக தான். ஸோ அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 and 4 ஃபாலோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் ஃபைட்டர்ஸ். தென் வி மூவ் டு 18th கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். இஃப் 4 இஸ் ஆடட் டு செகண்ட் டிஜிட் ஆஃப் எவ்ரி நம்பர்.
ஸோ செகண்ட் டிஜிட் என்னன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இதில் 3 இருக்குது. ஸோ 4 ஆட் பண்ணுங்கள் 7 வந்துடுது. இதில் 5 இருக்குது 4 ஆட் பண்ணுங்கள் 9 வருது. இங்கே 2 இருக்குது 4 ஆட் பண்ணுங்கள் 6 வருது. தென் இதில் 2 இருக்குது 4 ஆட் பண்ணுங்கள் 6 அகெயின். தென் இதில் 2 இருக்குது 4 ஆட் பண்ணுங்கள் அகெயின் 6. ஓகேங்களா, பண்ணியாச்சுப்பா. இன் ஹவு many numbers those formed will be the second digit will be exactly divided by third digit. ஸோ தேர்ட் டிஜிட் எல்லாத்துலேயும் பாருங்கள் 4 இருக்குது. இதில் பாருங்கள் 3 இருக்குது, நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 2. ஸோ எதெல்லாம் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இது ஆகாது, இது ஆகும். ஓகேங்களா, தென் இதுவும் ஆகும், இது ஆகாது. பிகாஸ் இங்கே கீழே திருப்பியும் நம்பர் வருதுல, இது கம்ப்ளீட்டாக ஆகும். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ கம்ப்ளீட்டாக ஆகிறது பாருங்கள். இது ஒரு பேரு, இங்கே 2, 3. ஸோ 3 பேர் மட்டும்தான் ஃபைட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. விச் மீன்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். தென் வி மூவ் டு 19th கொஷின். இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஏ. ஓகேங்களா, ஸோ பாயிண்ட் ஏ வச்சுங்க. ரவீஷ் வாக்ஸ் 30 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்தா. ஓ மை காட், அப்போ திருப்பி தான் நம்ம போட்டோம். ஓகேங்களா, ஸோ இங்கே வச்சுப்போம் பாயிண்ட் ஏ. நார்த்தை நோக்கி 30 மீட்டர் போகிறாருப்பா. தென் அதுக்கப்புறம் ஹி டேக்ஸ் ரைட் அண்டு வாக்ஸ் 100 மீட்டர். ஓகே, தென் 100 மீட்டர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தென் ஹி டேக்ஸ் அனதர் ரைட்டு அண்ட் வாக்ஸ் 30 மீட்டர். ஸோ அங்கேருந்து ரைட் எடுத்தால் இதுதான். ஓகே, 30 மீட்டர் ரைட் எடுத்து வந்தாச்சு. தென் ஹி டேக் அனதர் ரைட்டு. ஓகே, ரைட் எடுக்கிறார் அண்ட் வாக்ஸ் 70 மீட்டர். 70னா அப்போ இதுவெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, 70 மீட்டர். தென் ஹி டேக்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 50 மீட்டர். லெஃப்ட்னா இதுதான் லெஃப்ட்டு, அப்போ இங்கே 50 மீட்டரு. தென் ஃபைட்டர்ஸ் ஃபைனலி டேக்கு அண்ட் ரைட்டு அண்ட் வாக்ஸ் 30 மீட்டர். ஸோ ஃபைட்டர்ஸ் 30 எடுத்து இப்போ இங்கே வரலாம், இதுவெல்லாம் வந்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50 மீட்டர் தான், அதுக்கு மேலே இல்லை. இப்போ கொஷின் என்னன்னு பாருங்கள். இது ஏ. ஓகேங்களா, ஹவு ஃபார் அண்ட் இன் விச் டிரெக்ஷன் ரவி நவ் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஏ. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து பாருங்கள் சவுத் நோக்கி இருக்காரு. ஓகேங்களா, அப்போது 50 மீட்டர் சவுத்து. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் டு 20th கொஷின். ஓகேங்களா, ஸோ ஸ்லாகிசம் கொஷின். இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். சம் பார்க்ஸ் ஆர் லைப்ரரிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ சம் பார்க்ஸ் லைப்ரரிஸ் அண்டு சம் பேங்க்ஸ் ஆர் லைப்ரரின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் பேங்க்ஸ் ஆர் லைப்ரரிஸ். ஓகே, அண்டு ஆல் ஸ்கூல்ஸ் ஆர் பேங்க்னு வேறு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது பேங்க்குள்ளே நம்ம ஸ்கூல் போட்டோம். ஓகே, இந்த சின்ன டாட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்கூலுப்பா. ஆல் ஸ்கூலுக்கார பேங்க். ஓகேப்பா, இப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம். சம் பேங்க்ஸ் ஆர் ஸ்கூலுன்னு சொல்கிறாங்க. சம் பேங்க்ஸ் வந்து ஸ்கூல் தான், பிகாஸ் பேங்க்குள்ளே தான் ஸ்கூலே இருக்குது. அப்போ சம் பேங்க்ஸ் வந்து ஸ்கூல்ன்றது லாஜிக்கல் தான், வேலிட் தான். தென் சம் பார்க்ஸ் ஆர் பேங்க்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க் இங்கே இருக்குது, பேங்க் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே இல்லை. அப்போ ஆப்வியஸாக செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு தான். ஸோ இப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா, சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். தென் வி மூவ் டு 21st கொஷின். 8 கேர்ள்ஸ் ஓகே சீட்டட் இன் ஏ ஸ்கொயர் டேபிள். ஸோ அதே தான் ஃபைட்டர்ஸ் நம்ம போன ஒரு கொஷின் சால்வ் பண்ண பார்த்தீங்களா, சிம்பிள். ஸோ சென்ட்ரல் 4 பேர் போடுங்க, கார்னரில் 4 பேர் போடுங்க. ஓகேங்களா, அண்டு ஏ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. அண்டு எதனா கார்னரு சென்டரில் வர மாதிரி எதனா இருக்கான்னு பாருங்கள். எதுவும் இல்லை. ஓகேங்களா, சரி நான் அப்படியே சால்வ் பண்ணலாம். ஏ இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. அப்போது பி இங்கே போடுவோம். செகண்ட் ரைட்னா அப்போ இங்கே ஏ போடுவோமா? எஸ், ஏ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. அண்டு வேறு எங்கே பியை பற்றி பேசியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இங்கே பாருங்கள், ஜி சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்டு பி. அப்போ இங்கே தான் ஜி வருது. ஓகேங்களா, தென் ஜியை பற்றி வேறு எங்கே பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். G is between D is to the immediate left of H, who is immediate left of B. இங்கே பாருங்க ஃபைட்டர்ஸ், H பற்றி பேசுகிறாங்க, who is immediate left of B. ஓகேங்களா, அப்போது இங்கே H போடலாமா? ஸோ நல்லா பாருங்கள், D is sit to the immediate left of H அண்டு H தான் who isன்னு சொல்கிறாங்களா. who isனா அப்போ பக்கத்தில் யார் இருக்குன்னு பாருங்கள், H பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ H is immediate left of B. ஸோ Bக்கு immediate லெஃப்ட்டில் H போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், D sits immediate left of H. ஸோ Hக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் D. ஓகேங்களா, சிம்பிளாக தான் நான் ரீட் பண்ணுறேன், எல்லாத்தையும் சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இ பற்றி பேசுனால ஸோ எஃப் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ அண்ட் ஊ இஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச். ஓகேங்களா, ஸோ ஹெச் இருக்குல்ல, ஹெச்சுக்கு ஃபோர்த் லெஃப்ட் என்னன்னு பாருங்கள், இ அங்கே வராரு கரெக்டாக. ஸோ ஃபோர்த் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அப்போ இங்கே தான் ஃபைட்டர்ஸ் இ வராரு. அப்போது இ வந்ததுனால எஃப் வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் இயில். அப்போ இக்கு ரைட் சைடில் பாருங்கள், செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வராரு. அப்போ இங்கே தான் எஃப். ரிமைனிங் என்ன கேரக்டர் இருக்குது, ரிமைனிங் என்ன கேரக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போட்டாச்சு, பி போட்டாச்சு, சி தான் போடலையா? எஸ்,
சி தான் இங்கே கேரக்டர் இருக்குது. தென் ஹூ இஸ் த ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் ஜி? ஸோ ஜிலேருந்து ஃபோர்த் ரைட் கேட்குறாங்க ஃபிட்டர்ஸ். 1 2 3 4 வந்து எஃப். ஸோ ஃபிட்டர்ஸ் எஃப் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 21. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கிளியராக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ ட்ரை டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். ஓகேங்களா? சூப்பர். தென் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். அகெயின் ஸ்லாக் சம் கொஸ்டின். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போமா? ஆல் பேக்ஸ் ஆர் புக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் அகெயின் ஆல் புக்ஸ் ஆர் காப்பீஸ்ன்னு சொல்கிறாங்க. காப்பீஸு, இது வந்து புக்கு. ஓகே. நோ பென் இஸ் காப்பின்னு சொல்கிறாங்க. நோ பென் இஸ் காப்பி. ஓகேப்பா. தென் எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கன்க்ளூஷன் ரீட் பண்ண வேண்டியதான். சம் புக்ஸ் ஆர் பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சம் புக்ஸ் வந்து பென்ஸா வரதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் இங்கே பாருங்க, நோ காப்பீஸு பென்னு சொல்கிறாங்க. சின்சி காப்பிக்குள்ளே தான் புக்கு இருக்குது, அதுக்கப்புறமேட்டு பேக்கும் இருக்குது. அதனால் சத்தியமாக அது வராது. ஓகேங்களா? தென் வி மூவ் டு செகண்ட் கன்க்ளூஷன். நோ பேக் இஸ் பென்னுன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, பேக்குக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பேக்குள்ளே காப்பிக்குள்ளே தான் புக் இருக்குது, புக்குக்குள்ளே தான் பேக் இருக்குது. இந்த காப்பி வந்து பார்த்தீங்கன்னா பென்னு நாட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் செகண்டு கன்க்ளூஷன் கரெக்டுப்பா. புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தென் சம் காப்பீஸ் ஆர் பேக்குன்னு சொல்கிறாங்க. சம் காப்பீஸ் வந்து பேக் தான். பிகாஸ் சின்ஸ் காப்பிக்குள்ளே தான் புக் இருக்குது, பேக் இருக்குது. அதனால் தேர்டும் கரெக்டு தான். ஸோ வீடியோ சப்போஸ் செகண்டு அண்டு தேர்டு கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 22. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. தென் வி மூவ் டு 23rd கொஸ்டின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஜென்ரலாக இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணணும்னா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் டிவைட் பண்ணலாம். பட் இந்த பேட்டர்ன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னா அதை நீங்கள் எழுதிக்கிட்டால் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆப்வியஸாக பார்த்தாலே தெரியுது. இங்கே ஒரு டேஷ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே அப்படியே இதை பாருங்கள். இங்கே ஏ போட்டால் கூட இங்கே எஃப் வந்துடுது, அப்புறம் எக்ஸ் தான் வந்தாகணும். ஸோ அப்போ இங்கே எஃப். ஸோ வீடியோஸ் இந்த பேட்டர்ன் எனக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் இங்கே பி வந்திருக்கு. அப்போது ஏக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பேட்சில் பி போடுறாங்க, நெக்ஸ்ட் பேட்சில் சி, அந்தமாரி போடுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஏ பக்கத்தில் என்ன வரும்? எஃப் வரணும். ஸோ எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் 4 ஆப்ஷனும் இருக்குது, பிரச்சனை இல்லை. தென் என்ன பக்கத்தில் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? என்ன பக்கத்தில் எல் வரணும். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் எல். ஸோ எஃப்எல்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அதையும் விட்டுருங்க. தென் நெக்ஸ்ட் 3வது டேஷ் போங்க. எஃப் பக்கத்தில் என்ன வரும்னு கேட்குறேன். எஃப் பக்கத்தில் எக்ஸு. தென் 3வது லெட்டர் எக்ஸு. ஸோ 3வது லெட்டர் எக்ஸ் வர மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குது ஃபைட்டர்ஸ்? 3rd ஆப்ஷன்லேயும் 4th ஆப்ஷன்லையும் இருக்குது. தென் 4வது டேஷ் போங்க. 1 2 3 4 வந்து இங்கே எல் பக்கத்தில் ஏ வந்திருக்கு. ஆனால் நம்ம ஏ வராதுல, பிகாஸ் இங்கே பி வந்திருக்கு. நெக்ஸ்ட் சி தான் வரணும். அப்போது வந்து சி வர மாதிரி பாருங்கள். எங்கே இருக்குது? 4th ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 23. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் இந்த மாதிரி உங்களால் சால்வ் பண்ண முடியலனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கன்னா ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஒரு கன்சல்டேஷனும் தேவைப்படாது. தென் வி மூவ் டு 24th கொஸ்டின். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். என்ன பண்ணலாம்? ஜே இருக்குது. ஜேக்கு பக்கத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கே இருக்கா. ஸோ என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ்? +1 பண்ணுறாங்க. இந்த சேமே யூலேருந்து விக்கு +1 பண்ணுறாங்க. ஸோ ஈலேருந்து +1 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். வி கெட் எஃப். ஸோ எஃப்ல தான் எல்லா ஆப்ஷனும் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அதேமாதிரி லாஸ்ட் லெட்டரும் எல்லாமே எம் தான், அதையும் செக் பண்ண வேண்டியதில்லை. தென் வி மூவ் டு செகண்ட் லெட்டர். ஸோ செகண்ட் லெட்டர் பாருங்கள், யூ இருக்குது. யூக்கு எஸ் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் -2 பண்ணுறாங்க. அதேமாதிரி இங்கே ஆர்லேருந்து பிக்கு பாருங்கள் -2 தான். ஸோ இந்த சேம் வே ஏலேருந்து -2 பண்ணுங்கள், வி கெட் ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய் வர மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கா. ஸோ 2 3 இதுலேயுமே இருக்குது. தென் வி மூவ் டு 3rd லெட்டர். ஸோ பி இருக்குது போயிட்டு பிலேருந்து எஸ் வந்திருக்கு, விச் மீன்ஸ் என்ன பண்ணுறாங்க? +3 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேமே நம்ம டேரெக்டாக கொஸ்டின் வந்துடலாம். ஆர்லேருந்து +3 பண்ணுங்கள், வி கெட் வாட்? யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ 3rd லெட்டர் யூ வர மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். அகெயின் செகண்ட் ஆப்ஷன்லேயும் 3rd ஆப்ஷன் இருக்குது. நம்ம இது 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 4th லெட்டர் செக் பண்ண ஆன்சர் வந்துடும் ஃபைட்டர்ஸ். ஐக்கும் ஈக்கும் பாருங்கள். ஐலேருந்து இ பாருங்கள் -4 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேம் வே நம்ம வந்து டீலேருந்து -4 பண்ணுவோம். டி நத்திங் பட் 20, -4 பண்ணால் நம்மளுக்கு 16, இட்ஸ் நத்திங் பட் பி. ஓகேங்களா? ஸோ பி வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 24. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா?
இந்த 25th கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இதுலேயும் ஈஸியாக தான் இருக்கும், நத்திங் டு வரி. ஸோ பியிலேருந்து கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பி நத்திங் பட் 2, கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11, ஸோ 9 ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சேம் வே யூக்கும் நாட் யூ, ஓகேங்களா, எல்லுக்கும் யூக்கும் பாருங்க. யா, ஸோ எல் வந்து 12, யூ வந்து பார்த்தீங்கன்னா 21, ஸோ 9 ப்ளஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேம் வே டபிள்யூ இருக்குது ஃபைட்டர்ஸ். டபிள்யூ வந்து நத்திங் பட் 30, சாரி 23. யா, ஸோ டபிள்யூ வந்து 23 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் 9 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். 9 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வித் எஃப் 6 தான் வரும். ஸோ எஃப்ல வர மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெட்டர் தான் போய் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், அதுவும் செக் பண்ண வேணாம், எல்லாத்துலேயும் ஓ தான் இருக்குது. தென் வி மூவ் டு தேர்ட் லெட்டர். ஸோ தேர்ட் லெட்டர் பாருங்கள், ஐலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஐலேருந்து என்னுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, +5 பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சேம் வே எல்லிருந்து நாட் எல், இங்கே ஜி இருக்குல்ல, யா, ஜியிலேருந்து எல்லுக்கு பாருங்கள், ஜியிலேருந்து எல்லுக்கும் +5 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஐலேருந்து +5 பண்ணுங்கள், அகைன் நம்மளுக்கு என் தான் கிடைக்கும். ஸோ இப்போ மூணாவது லெட்ரு எல்னு வர மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. தென் நம்ம இப்போது தேர்ட் லெட்டர் தான் போய் ஆகணும். ஸோ தேர்ட் லெட்டர் பாருங்கள், நாட் தேர்ட் லெட்டர், ஃபோர்த் லெட்டர். ஸோ எஸ்லேருந்து வி பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எஸ்லேருந்து விக்கு +3 பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆப்வியஸாக நம்ம டீலேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு 23, விச் இஸ் நத்திங் பட் டபிள்யூ. ஸோ டபிள்யூ வர மாதிரி பாருங்கள், 2 ஆப்ஷனில் இருக்குது. தென் ஃபைனல் லெட்டர் பாருங்கள், ஃபைனல் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5th லெட்டரா, எஸ். ஸோ இப்போ எஸ்லேருந்து டீக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன பண்ணுறாங்க, +1 பண்ணுறாங்களா. யா, ஸோ இந்த சேமு ஈலேருந்து +1 பண்ணுங்க, நம்மளுக்கு எஃப் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. ஓகேங்களா. இதுவும் ஈஸியான கொஷின் தான். தென் வி மூவ் டு 26th கொஷினா. எஸ், இந்த கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 4 இருக்குது, 9, 16, 29, 50. ஓகேங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க, நம்மளுக்கு 5 வருது. தென் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ், என்ன வருதுன்னு பாருங்கள், 7 வருதா. யா, ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. தென் 13 வருது. தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 21, ஸோ 21 வருது. ஸோ ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 12 வருதா. ஸோ +1 பண்ணுறாங்க, 13. திரும்பி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 12 வருது, சாரி 20 வருது. ஸோ +1 பண்ணால் 21. ஸோ இப்போ சேமே இந்த 2 நம்பர் ஆட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு என்ன வருது, 34. ஸோ +1 பண்ணுங்கள், 35. ஓகேங்களா. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் லாஜி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 85. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைட்டர்ஸ், டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டாங்க, நம்மளுக்கு 5, 7, 13, 21, 35 வரணும், அது கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்னன்னா இங்கே பாருங்கள், இந்த 13 வந்திருக்குல்ல, இந்த 13 எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி +1 பண்ண வருதுல்ல, இந்த சேம் இந்த 21 பாருங்கள், இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி +1 பண்ண 21 வருது. ஸோ இந்த சேம் இந்த 2 நம்பர் ஆட் பண்ணுங்கள், 34, +1 பண்ணுங்கள் 35, இந்த 35 50யோட ஆட் பண்ணுங்கள் 85. அதுதான் நம்ம கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் டு 27th கொஷின். இந்த 27th கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 7 பில்டிங்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, தென் அப்போ 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகேங்களா. ஸோ ஆப்வியஸாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். எல்லா பாயிண்ட்டும் ரீட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். திவ்யாவா, ஹூ இஸ் ரோகன்ஸ் ஃப்ரெண்டு, லீவ்ஸ் சம்வேர் அபோ வேறு ரோகன் லீவ்ஸ். ஓகேங்களா. அப்போ திவ்யா தான் மேலே வராங்களா. எஸ், திவ்யா ஹூ இஸ் ரோகன்ஸ் ஃப்ரெண்டு லீவ்ஸ் சம்வேர் அபோ த ஃப்ளோர் வேறு ரோகன்ஸ் லீவ்ஸு. ஓகே, ரோகனுக்கும் திவ்யாவுக்கு அதான் ரோகன் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கீழே இருக்கிற மாதிரி. ஓகேங்களா, சூப்பர். தென் எவ்ரி சண்டே ரோகன் கோஸ் 2 floors பிலோ 2 colleague அத்துல்ஸ் ஃப்ளாட்டு. எவ்ரி சண்டே 2 ஃப்ளோர்னா அப்போது 1, 2. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்துல் வராரு. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இஃப் தெர் ஆர் 3 floors பிட்வீன் ரோகன் அண்ட் திவ்யா. ஸோ ரோகனுக்கும் திவ்யாவுக்கும் நடுவில் 3 floors இருக்குன்னு சொல்கிறாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 floors வந்துருச்சு ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு ஈஸியாகவே இப்போ. அண்டு நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருன்னு பாருங்கள், ஆன் விச் ஃப்ளோர். ஓகேங்களா. எஸ், ஆன் விச் ஃப்ளோர் ரோகன்ஸ் லீவ். அப்போ ரோகன் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3வது ஃப்ளோர் தான் லீவ் பண்ணி ஆகணும். பிகாஸ் என்ன சொல்கிறது, இவங்க கொடுத்துருக்கிற டேட்டா படி பார்க்கும்போது 27th கொஷனுக்கு ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. அது ஏன்னா ஃபைட்டர்ஸ் இப்போது என்ன சொல்லிட்டாங்க, திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ரோகனுக்கு மேலே லீவ் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யாவுக்கும் ரோகனுக்கு நடுவில் 3 பேர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா 2வது ஃப்ளோர், அவருக்கு கீழே 2வது ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அத்துல் லீவ் பண்ணுறாரு, அங்கே போயிட்டு வராரு சாப்பிட்றதுக்கு, ட்ரிங்க் பண்ணுறதுக்குலாம் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் கவுண்ட் பண்ணாலே உங்களுக்கு 7 floors வந்து கரெக்டாக வந்துருச்சு அந்த பில்டிங்கில். இப்போ
அவங்க கேட்கறது என்னன்னா ரோகனோட ஃப்ளோர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தாலே தெரியுது ஆப்வியஸாக 3rd ஃப்ளோரில் தான் அவர் இருக்காருன்ட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் ஆன் டு 28th கொஷின். ஓகேங்களா? ஸோ விட் இந்த கொஷின் பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் தான் பி, அப்போ ஹெச்சுக்கு நெக்ஸ்ட் லெட்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஐ. ஸோ சேம் வே ஐக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்கள் விட் ஜே வருது. ஸோ ஆப்வியஸாக ஜே வர மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் என் இருக்கா ஃபிட்டஸ், யூக்கு பாருங்கள், யூக்கும் டபிள்யூக்கும் பாருங்கள் +2 பண்ணுறாங்க. ஸோ இந்த சேமே இலேருந்து ஜிக்கு +2 தான் பண்ணுறாங்க. ஸோ என்லேருந்து +2 பண்ணுங்கள், வி கெட் பி. அப்போ ஜேபியில் வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். தென் வி மூவ் டு 29th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே பாருங்கள், இந்த 29th கொஷனில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அது ஐஎன்எஸ் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் கடைசி ஐஎன்எஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சேம் வே இந்த பிஇஆர் இருக்கா, ஸோ அதை பின்னாடி போடுங்க. பிஇஆர் வந்து கடைசியாக வர மாதிரி போடுங்க. அப்படி பிஇஆர் வர மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஃபோர்த் ஆப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? சூப்பர். தென் நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ், அப்படியே ரிவர்ஸில் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஓ இருக்குது, சாரி என்ஓஐ, இங்கே பாருங்கள் என்ஓஐ. ஓகேங்களா? ஸோ இந்த சேம் வே நம்மளுக்கு எஸ்என்ஓவில் ஸ்டார்ட் ஆகுதா, எஸ்என்ஓவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஃபுல்லாக ரிவர்ஸ் எழுதுறாங்களா பாருங்கள். எஸ் ஃபைட்டர்ஸ் அப்படியே ஃபுல்லாக ரிவர்ஸில் தான் வருது. எஸ்ஸு, அதுக்கப்புறம் என்னு, ஓ, ஐஇ, டிசிஇஎஃப். இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எஸ்என்ஓ ஐ வரணும், அதுக்கப்புறம் டிசி வரணும், கடைசியாக எஃப் வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 4th ஆப்ஷனில் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது, எனக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 29. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை ஃபைட்டர்ஸ், இந்த ஃபஸ்ட்டு 3 லெட்டரு இங்கே கடைசி 3 லெட்டரு அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே இந்த கடைசி லெட்டர்லேருந்து இந்த 4th லெட்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கிட்டே வராங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் ஆன் டு 30th கொஷின். ஓகேங்களா? ஹெச்லேருந்து ஜிக்கு பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, -1 பண்ணுறாங்க. ஜிலேருந்து எஃப்க்கு -1 தான். ஸோ நெக்ஸ்ட்டு -1. ஸோ இலேருந்து -1 பண்ணால் டி வரணும். ஸோ டியில் வர மாதிரி தான் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆர்லேருந்து எஸ் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் +1 பண்ணுறாங்க. அப்போ எஸ்லேருந்து டிகே +1, அப்போ யூலேருந்து +1 பண்ணுங்கள் வி. ஸோ டிவியில் வர மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. தென் வி மூவ் ஆன் டு 3rd லெட்டர். ஸோ பிலேருந்து ஜெட்டுக்கு பாருங்கள் -2. ஸோ இங்கேயும் -2 தான், இங்கேயும் -2. ஸோ விலேருந்து -2 பண்ணுங்கள், டி வரணும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 30. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். ஸோ 30 கொஷினுமே சால்வ் பண்ணியாச்சு. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ், ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் ஒரு எக்ஸாமும் இதேமாரி கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்கு இந்த வித்தின் 16 or 17 minutes போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.